இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இன்று உண்டோ சொல்வாய். அன்பர்கள் அடியார்கள் அனைவருடைய திருவடி வணங்கி இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன். இப்போது முந்தின பதிவு கந்தர் அலங்கார பாடல், அதிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் உரை எழுதியிருக்காங்க. கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் எழுதிய உரை விளக்கத்தோடு நம்ம இந்த பதிவை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி நினைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது இந்த கந்தர் அலங்கார பாடல்களில் சொல்லப்பட்டிருந்த பல கருத்துக்கள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அருளி செய்த அருட்பாடல்களில் இருக்குது. அதே கருத்தும் இந்த கருத்தும் பார்க்குற போது வாரியார் சுவாமிகளோட விளக்க உரை எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த கந்தர் அலங்கார பாடலையே நாம் நிறைய வெளியில் சொல்லுவோம். அருட்பாடல்களோட ஒப்புமைப்படுத்தி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது கருத்துக்கள். அதனால் அதை போடணும் அப்படின்னு இரண்டாவது பதிவாக இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். கந்தர் அலங்கார பாடலில் காப்பு செய்யுளையும் 2 பாடலையும் முந்தின பதிவில் பார்த்தோம். இப்போது 3வது பாடல், அதை பார்க்கலாம். தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் பூரணியிட்டணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. வாரியார் சுவாமிகளுடைய விளக்க உரையை, இந்த பாடலுக்கான அந்த விளக்க உரை அவர் சொன்ன முறையிலேயே நான் படிச்சிடுறேன். ஏன்னா இது என்னுடைய சொந்த கருத்து இல்லை, வாரியார் சுவாமிகளுடைய கருத்து. அதனால் அப்படியே படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பத உரை முதல்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் விரிவுரை கருத்துரை சொல்லியிருக்காங்க. அந்த பத உரையை கேட்குறப்போ அந்த வார்த்தைகளுக்கான பொருள் நமக்கு புரிய வருது. அதனால் அதையும் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறேன். தேர் அணியிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அருணகிரிநாத பெருமான். அந்த தேருக்கு விளக்கம் சொல்கிறாரு. பூமி, சக்கரவாளகிரி, சூரிய சந்திரர் முதலியவைகளால் செய்யப்பெற்ற தேரை. அந்த தேர் எதனால் பண்ணதுன்னு சொல்கிறாரு. பூமியை கொண்டு, சக்கரவாளகிரியை கொண்டு, சூரிய சந்திரர் முதலியவைகளால் செய்யப்பட்ட அந்த தேர். அணியிட்டு அப்படின்னா அலங்கரித்து செலுத்தி, புறமெரித்தான் அப்படின்னா திரிபுரத்தை பார்வையினாலே எரித்தருளிய சிவபிரானுடைய மகன்னா திருக்குமாரனாகிய முருகக்கடவுள். செம்கையில் வேல், சிவந்த திருக்கரத்தில் உள்ள வெற்றி வேலாயுதம் முருகனுடைய கையில். கூர் அணியிட்டு, கூர்மையுடன் தைத்து. கிரௌஞ்ச மலையானது அணுவாகி குலைந்து, அந்த கிரௌஞ்ச மலையானது அணுவாக துகள்பட்டு அழிந்தது. நேர் அணியிட்டு வளைந்த, நேர்மையாக அணிவகுத்து வந்து வளைந்து கொண்ட அப்படின்னு பொருள் விளக்கம். அரக்கர் கூட்டம்னா அரக்கர் கடகம் நெளிந்தது அப்படின்னா அசுரர்களுடைய வட்ட வடிவாக நின்ற சேனை தளர்ந்து ஓடியது. சூர்னா சூரபத்மனுடைய பேரணி கெட்டது, அதாவது சூரபத்மனுடைய நடுச்சேனை அழிந்தது. தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் பூரணியிட்டணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்து கடக நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இப்போ இந்த புறமெரித்ததனால் தேவேந்திர லோகம் பிழைத்தது. தேவேந்திரனுடைய உலகமாகிய அமராவதி அசுர பயத்தினின்று நீங்கி உய்வு பெற்றது அப்படின்னு சொல்லி பதவுரை முடிச்சிருக்காங்க. விரிவுரையில் சொல்கிறாரு. தேர் அணியிட்டு புறமெரித்தான் அப்படின்னா
அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. கமலாக்ஷன், தாரகாக்ஷன், வித்யுன்மாலி என்னும் 3 அசுரர்கள் தவப்பெருக்கால், அவங்க நிறைய தவம் பண்ணுவாங்க. இந்த அசுரர்களுடைய வேலை தவம் பண்ணுற வேலை. தவப்பெருக்கால் பிரம்மதேவரிடம் பல வரங்களை பெற்று தருக்குற்று, அதுதான் அவங்கள அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது, தருக்குற்று அமரர்களை அலக்கழித்தனர். தவம் பண்ணுவாங்க, நிறைய வரம் வாங்குவாங்க. என்னை வெல்ல யாரும் இல்லை அப்படின்ற ஒரு செருக்கு ஏற்படும். அதனால் மற்றவங்களை துன்புறுத்துவாங்க. இதுதான் அசுரர்கள் வலிமையாக இருந்ததுக்கும் அழிஞ்சி போனதுக்குமான காரணம். அதை சொல்கிறாரு. கமலாக்ஷன், தாரகாக்ஷன், வித்யுன்மாலி என்னும் 3 அசுரர்கள் தவப்பெருக்கால் பிரம்மதேவனிடம் பல வரங்களை பெற்று தருக்குற்று அமரர்களை அலக்கழித்தனர். அமரர்கள் அனைவரும் அலமரல் உற்று ஆலம்புண்ட நீலகண்டன் நிமலனிடம் வந்து முறையிட்டு நின்றனர். வந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. தேவதேவன் போருக்கு புறப்படுவோம் என்று அருளி செய்தனர். சரி, நான் இப்போ போருக்கு தயார் அப்படின்னு சிவபெருமான் புறப்படுறாரு. தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் போருக்கு புறப்படுறாரு அப்படின்னு தேர் சிங்காரிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு விளக்கத்தையும் பார்த்துடுவோம். இந்த தேர் எப்படி செய்கிறாங்கன்றத மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தன்னுடைய நூலில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எப்படி திருவிரிஞ்சை முருகன் பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு நூல் பாடுறாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அது திருவிடைக்கழி அப்படின்ற சன்னதியில் உள்ள முருகன் மேலே பாடப்பட்ட பாடல். அது கிட்டத்தட்ட ஒரு அசுரனை வதம் பண்ண இடமாக சொல்கிறாங்க. அந்த வண்டியை பற்றி, அதாவது தேரை பற்றி இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தன்னுடைய நூலில் பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, வண்டி இரு சுடராக வையகம் தேராக மாவாக நால்மறையும் வானவர்கள் அனைவரும் பரிவாரமாக மலர் வாழ்பவள் பாகனாக கொண்டு மலை சிலையாக அரவு நாணாக மால் கோலாக அழலாக வாய்க்கோல் இறகு நாளாக வெந்து முப்புறம் எரி கொளுத்த வெய்தவர் குமரனே இப்படின்னு, அதாவது இந்த தேரை எப்படி அலங்காரம் செய்தார்கள் அப்படின்றத மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு நல்ல ஞானி, திருவிடைக்கழி முருகனை பற்றி பாடிய திருவிரிஞ்சை முருகன் பிள்ளை தமிழ் நூலில் சொல்கிறார். அதாவது இப்போ நான் இதை ஏன் சொன்னேன்னா, இதே கருத்து ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சொல்லியிருக்காரு, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடுறாரு, கந்தர் அலங்கார பாடல்லையும் அதே கருத்து காட்டப்பட்டிருக்கு. இப்போது வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறார். இவ்வாறு தேவர்கள் மந்திரகேசரி மலைகள் அச்சாகவும் சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாகவும் ருதுக்கள் சந்திகளாகவும் 14 லோகங்கள் 14 தட்டுகளாகவும் உதயாஸ்திகிரிகள் கொடிஞ்சியாகவும் உதயாஸ்தித கிரிகள் கொடிஞ்சியாகவும் நதிகளும் நதங்களும் கொடிகளாகவும் உடுக்கள் விதானமாகவும் மோட்சலோகம் மேல் விரிவாகவும் யாகங்கள் சட்ட விதானமாகவும் நாள் முதலியன எண்ணெய் ஊற்றும் இடுக்கு மரமாகவும், எவ்வளவு துல்லியமாக அதை யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள். அதில் எண்ணெய் ஊற்றுறது அந்த இடுக்கு கூட ஒரு விஷயமாக பாடியிருக்காங்க. மோட்சலோகம் மேல் விரிவாகவும் யாகங்கள் சட்ட விதானமாகவும் நாள் முதலியன எண்ணெய் ஊற்றும் இடுக்கு மரமாகவும் 8 மலைகளும் தூண்களாகவும் 7 கடல்களும் சீலைகளாகவும் பிற பொருட்கள் பிற அங்கங்களுமாக பெரும் தேரை அலங்கரித்து தந்தனர்.
இப்போ சிவபெருமான் திரிபுரம் எரிக்கிறதுக்கு நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நான் வரேன், போருக்கு தயார் அப்படின்னோடனே போருக்கு போகிறதுக்கு இத்தனை விஷயங்களை ஒன்றாக்கி தேர் தயாரிக்கிறாங்க தேவர்கள் சேர்ந்து. என்னென்ன சேர்ந்து இருக்குன்னு பாருங்கள். மந்திரகேசரி மலைகள் அச்சு, சூரிய சந்திரர்கள் சக்கரங்கள், ரிதுக்கள் சந்திகள், 14 லோகங்கள், உதயாஸ்தித கிரிகள், நதிகள் நதங்கள், உடுக்கள், மோட்சலோகம், யாகங்கள், நாள் முதலியன, 8 மலைகள் தூண்களாவது, 7 கடல்கள், இது மாதிரி இருக்கிற முக்கியமான அத்தனை பொருட்களையும் சேர்த்து அந்த தேரை ரெடி பண்ணாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். கடைசியில் இத்தகைய தேர் மீது ஊர்ந்து சிவபெருமான் தேர், வில், அம்பு முதலியவற்றை அங்கே தான் இருக்குது. இத்தகைய தேர் மீது ஊர்ந்து சிவபெருமான் தேர், வில், அம்பு முதலியவற்றை உபயோகிக்காமலே சிறிது புன்முறுவல் செய்து முப்புறத்தையும் எரித்தருளினார். முப்புறமாவது ஆணவம், மாயை, கன்மம் என்ற மும்மலங்களாம். தீப்பொறி, அதை எரித்த தீப்பொறியானது ஞானாக்கினி. இந்த இதே கருத்தை நம்ம சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இதோ வரேன். இதை இன்னொரு பாடலில் அருணகிரிநாத பெருமான் பாடுவார். அச்சது பொடி செய்த அதிவீரா அப்படின்வார். அதாவது சிவபெருமான் இந்த தேரில் போருக்கு போகிறதுக்கு எல்லாம் தேவர்கள் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதை அச்சம் முறிச்சிட்டாராம் விநாயக பெருமான். அவர் ஒன்றும் அச்சம் முறிச்சார்னு அர்த்தம் இல்லை. இந்த தேரில் போய் தான் சிவபெருமான் அந்த முப்புறத்தை எரிக்கணுமா என்ன? இல்லையே. சிவபெருமானுடைய வல்லமைக்கு தேவர்கள் செய்து கொடுத்த தேர் எதுக்கு? தேவையில்லை. அவரே எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவர், முடிஞ்சவர், வல்லவர். அப்பேற்பட்டவருக்கு இவங்க செய்த தேரில் போய் தானே அவர் எரிக்கணும். அதனால் அது கதையாக சொல்லுவாங்க. அவங்க சிவபெருமானை புறப்பட்டாராம், விநாயகரை வணங்கலையாம், அதனால் அச்சு முறிஞ்சுதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இல்லை உண்மை. விநாயக பெருமான் அச்சை முறித்தார் அப்படின்ற கதைகளாக சொல்லப்பட்டவை. சிவபெருமானுக்கு இதன் உதவி தேவையில்லை. அதுதான் அங்கே ஞானம் சொல்கிறது. விநாயக பெருமான் சொல்லலை, அவர் அச்சை உடைக்கலை. ஞானம், அவருடைய ஞானம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு ரொம்ப லைட்டாக ஸ்மைல் பண்ணாராம். முப்புறம் எரிஞ்சு போச்சான். அந்த முப்புறமாவது யாது அப்படின்னா ஆணவம், மாயை, கன்மம் என்ற மும்மலங்கள். தீப்பொறின்றது ஞானாகினி. உண்மையிலேயே இது எங்கேயோ இருந்த அரக்கர்களுடைய முப்புறம் அல்ல, ஆணவக்கோட்டை அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உறையக்கூடிய ஆணவம், மாயை, கர்ம வினைகள் 3 பிரிவாக இருக்கும். அதையும் வாரியார் சுவாமிகள் பின்னாடி ஒரு பாடலில் மிக விளக்கமாக சொல்லியிருக்காரு. அந்த பாடல் வரும்பொழுது அந்த விளக்கத்தை பார்ப்போம். இப்போது ஆணவம், மாயை, கர்மன்றது எங்கேயோ அசுரர்களுடைய கோட்டை அல்ல. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அசுர குணங்கள் தலை தூக்கும் பொழுது அதெல்லாம் வெளிப்படக்கூடிய குணங்கள். இதை பற்றி திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அப்பணி சஞ்சடையாதி புராதனன் முப்புறம் செட்டனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறமேதமை யார் அறிவாரே அப்படின்னு சொல்கிறார் திருமந்திரத்தில். செஞ்சடையாதி புராதனன் முப்புறம் செட்டனன் என்பர்கள் மூடர்கள் அப்படின்னு திருமூல நாயனார் சொல்கிறாரு. முப்புறமாவது மும்மல காரியம், அந்த முப்புறம் சொல்லக்கூடியது மும்மலங்கள். அப்புறமெய்தமை யார் அறிவாரே, அந்த மும்மலங்களை எரித்த அந்த வினோதத்தை வேற யாரால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். இந்த
பாடல்களுக்கு இவர் சொல்கிற விளக்க உரைக்கும் எவ்வளவு பொருத்தமாக நம்ம அருட்பாடல்களில் சுவாமிகள் பாடியிருக்கார் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில், அதாவது இந்த கந்தர் அலங்கார பாடல்களை பார்க்கும் பொழுது இதையும் நம்ம அப்படியே சேர்த்து பார்த்துக்கிட்டே போகிறோம். சக்கரம் வந்தது பொய்யா அப்படின்னு ஒரு பாடல் இவர் பாடுவார் சுவாமிகள். அதை கொஞ்சம் நீளமாக சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா அதில் அந்த கருத்துக்கள் அப்படி அதிகமாக வருது. முக்கோண சக்கரத்துள்ளே ஒரு ஷட்கோண வட்டமுமாகி, முக்கோண சக்கரத்துக்குள்ளே எட்கோண சட்டமுமாகி, ஷட்கோண வட்டமுமாகி, எட்கோணத்துள்ளுரு மாறி இருந்து ஐக்கோணத்துள்ளுருவாகி, ஏகாட்சரமாக திருபாகத்தினிலே ஊமை இடது பாகத்தில் அமைந்தாள், கங்கை ஜடாபாரத்தில் நுழைந்தாள். 40 முக்கோணமேறு தன்னை 4 விதமாக பாரு, ஆர்க்கும் தெரியாத ஊரு அதை அடுத்து பார்ப்பதெவ்வாறு, அஷ்டாட்சரமாகி பல திஷ்டாந்தரமாகி பொன்னம்பலத்தாடிடும் நடனம், இதை ஒம்பர்கள் காண்பதும் அரிது. அகரம் என்பது அச்சு ஆகும், ஆதி உகரம் என்பதும் உருளையாகும், வகரம் என்பது சட்டமாகும், அதில் நகரம் என்பது கால்களாகும். மகரக் கொடி அசையத்திரு சிகரத்தினில் அமையத்தனி வாசிக்குதிரையை பூட்டி, பிரம்மம் ஓசைப்படரதம் ஓட்டி. இவர் நேராக திருமூல நாயனார் சொன்ன மாதிரி இதெல்லாம் முப்புறம் எரிச்சது வேற எங்கேயோ நடக்கலை, நம்ம உடம்புக்குள்ளேன்றத அழகாக தெளிவாக சொல்கிறாரு சுவாமிகள். மூலாதாரத்தெழு கனலை காலால் மூட்டி வைக்கும் கருத்துணர்ந்து, மேலே வாசியை நுழைவித்து மகாமேருவை வில்லாக வளைத்து, விண்ணோர்களும் அதிரும்படி மன்னோர்களும் சிதறும்படி வீரிட்டு ஆதிசேடன் ஆனாய், வில்லில் பூரிட்ட பானங்கள் பாராய். 9 வாயிலுக்குள்ளே ஒரு மந்திரமாகவே இருந்து 51 அட்சரமாகி பின்னும் ஆராதாரத்தையும் கடந்து, அஷ்டகுல பர்வதம் சப்த கடல் சேராயிட யானை பரிவீரர் படை சூழ, திரிபுராதிகளும் புன் சிரிப்பில் மாள அப்படின்னு சொல்லி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருளிய அருட்பாடல்களில் இதே கருத்து, சிவன் முப்புறம் எரித்தது, தேவர்கள் தேர் செய்து தயாரித்து கொடுத்தது அப்படின்ற கருத்தை தன்னுடைய நடையில் மிக விளக்கமாக, இது தேர் தயாரிக்கப்பட்ட தேர் அல்ல, அதுதான் உடலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பல வகை நிகழ்வுகள், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதுக்கப்புறம் இது நடக்கும், அப்போ இறைவன் வந்து நம்முடைய மும்மலங்களையும் எரிப்பார் அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பாடல். 9 வாயிலுக்குள்ளே ஒரு மந்திரமாகவே இருந்து இறைவன் 51 அட்சரமாகி பின்னும் ஆராதாரத்தையும் கடந்து, மூலாதாரத்திலிருந்து மேலெழுந்து அஷ்டகுல பர்வதமும் சப்த கடல் சேராயிட யானை பரி வீரர் படை சூழ, திரிபுராதிகளும் புன்சிரிப்பில் மாள. அதாவது சுவாசம் மேலேறி, அதாவது இடகலை பிங்கலையாக உள்ள அந்த சுவாசமானது நடுநாடியில் 6 ஆதாரங்களையும் கடந்து சுழுமுனையில் சேரும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த மாயாஜால வித்தைகளை சுவாமிகள் விரிவாக சொல்லி, அப்படி நடக்கும்போது உன்னுடைய சிந்தையை அடக்கி ஒரே, அதாவது பின் பாயிண்டில் மனசை கொண்டு வந்து இறைவனுடைய திருவடிகளில் நீ நிறுத்தி உன்னுடைய மனசை வேற எங்கேயும் அலப்பாயாமல் ஆசா பாசங்களற்று, இன்னொரு பாடலில் இவர் சொல்லுவார் சுவாமிகள் அருணகிரிநாத பெருமான், ஆசா நிகழும் துகளாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்வார். இந்த ஆசை பாசம் பந்தம்லாம் துகள், அதாவது நிகழம் குற்றம்,
அதெல்லாம்